Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ல LFU தான் பார்க்க போறோம். LFU அப்படின்னா லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட், அதாவது ரொம்பவே லாஸ்டா நம்ம யூஸ் பண்ண என்ன பேஜ் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த பேஜுக்கு பதிலா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட்ல ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க, ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம எப்பவும் போல பாக்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? பாக்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணுவோம்? நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஃப்ரேம், இது ஸ்ட்ரிங். ஸோ இங்க ஃப்ரேம்ஸ் 4 ஃப்ரேம் இருக்கு, எனக்கு மொத்தம் 4 ஃப்ரேம் போட்டுக்கிட்டேன். எனக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் எல்லாம் இங்க போட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் காலம்ல. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஃபால்ட்டா ஹிட்டா அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலா நம்பர் ஆஃப் ஃபால்ஸ் இருக்கு, ஹிட்ஸ் இருக்கு, ஸ்ட்ரிங், ஃப்ரேம் இதெல்லாம் நோட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ சம் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சம் போடணும் அப்படின்னா முதல்ல நமக்கு 5 இருக்கு. 5 வந்து ஃப்ரேம் 1ல நான் போட்டுருவேன், அது எனக்கு ஃபால்ட். நெக்ஸ்ட் 0 அது பேஜ் 2, அதாவது பேஜ் 2னா ஃப்ரேம் 2ல போட்டுறேன், அதுவும் ஃபால்ட். நெக்ஸ்ட் 1 வந்து பேஜ் 3ல போட்டுறேன், ஃபால்ட். 3 வந்து பேஜ் 4ல போட்டுறேன், ஃபால்ட். இப்போ 2 நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 நான் இங்க இல்ல எனக்கு முன்னாடி ஃப்ரேம்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ஸ்ட்ரிங். எந்த ஸ்ட்ரிங் வந்து அதாவது லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியா யாரை நான் திரும்ப அதாவது லாஸ்டா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் ஒவ்வொன்னா பாக்குறேன். 5 நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன், 0 இங்க யூஸ் பண்ணிருக்கேன், 1 இங்க யூஸ் பண்ணிருக்கேன், 3 இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? 1 3 இங்க யூஸ் ஆயிருக்கு. அப்ப இதுல எது ரொம்ப லீஸ்டா இருக்கு? 5 தான் லீஸ்டா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? 5க்கு பதிலா அடிச்சுட்டு என்ன யூஸ் பண்ணணும்? 2 போட்டுறணும். ஓகேவா? அது ஃபால்ட். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு. நெக்ஸ்ட் 4 பாக்குறேன், 4 இல்ல. 4க்கு லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யாருன்னு பாக்குறேன், 2 இருக்காங்க ஆல்ரெடி. ஓகேவா? 2 வந்து இங்க இருக்காங்க, 0 இங்க இருக்காங்க, 1 இங்க இருக்காங்க, 3 இங்க இருக்காங்க. இதுல யார் ரொம்ப கடைசியா இருக்கா? 0. அப்ப நான் என்ன பண்ணணும்? 0க்கு பதிலா நான் 4 ரீப்ளேஸ் பண்ணணும். 4 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் 1 பாக்குறேன். ஆல்ரெடி இந்த ஃப்ரேம்ல எனக்கு 1 இருக்கு, அதனால அப்படியே போட்டு என்ன பண்ணிடணும்? ஹிட் போட்டுறணும். ஓகேவா? இங்கே ஹிட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 0 பாக்குறேன், 0 இல்ல. 0 யாரு லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் ஆயிருக்காங்கன்னு பாக்குறேன். இங்க எனக்கு என்ன இருக்கு? 1 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு. இதுல யார் லாஸ்டா இருக்கா? எனக்கு 3 தான் லாஸ்டா இருக்காங்க. சோ நான் என்ன பண்ணணும்? 3 அடிச்சுட்டு அதுக்கு பதிலா 0 பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அது எனக்கு ஃபால்ட். நெக்ஸ்ட் 5 பாக்குறேன். 5 எனக்கு இல்ல. இப்போ யார் லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட்னு பார்க்கணும். 0 இங்க இருக்காங்க, 1 இங்க இருக்காங்க, 4 இங்க இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 0 இங்க இருக்காங்க, 1 இங்க இருக்காங்க, 4 இங்க இருக்காங்க, 2 இங்க இருக்காங்க. லாஸ்ட்ல யார் இருக்கா? 2 தான் எனக்கு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? 2 நான் அடிச்சுட்டு அதுக்கு பதிலா 5 போட்டுறணும். ஸோ ஃபைனலா 5410 ஃபால்ட். ஓகேவா? இப்படிதான் என்னுடைய லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட் அதாவது லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட் யூஸ்டு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் ஒர்க் ஆகும். ஓகேவா? மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபால்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் ஃபால்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 8 போட்டுக்கிட்டேன். எத்தனை நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் இருக்கு? ஒரே ஒரு ஹிட் தான் இருக்கு, நான் ஹிட் போட்டுக்கிட்டேன். எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 போட்டுக்கிட்டேன். ஃப்ரேம் மொத்தம் எனக்கு 4 ஃப்ரேம்ஸ் இருக்கு, ஃப்ரேம் போட்டுக்கிட்டேன். இவ்வளவு தான் எனக்கு லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். தேங்க்யூ.